ஹாய் ஹலோ மீ இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் ஒரு தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜங்குக்காவோட எஃப்எஃப் லாலஸ் கேலக்ஸியோட பார்ட் 3 தான். ஃபஸ்ட்டு 2 பார்ட் பார்க்கலைன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன நினச்சிங்க, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் தென் இந்த எஃப்எஃப் வந்து எதை மெயின் பண்ணி போகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு கொஞ்சம் புரியாத மாதிரி போகும். ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் போக போக உங்களுக்கே வந்து அது புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கேட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்றதை சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஓகேயா? இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள அப்படியே போயிடலாம். வழக்கம் போல் அந்த டேயோட மார்னிங் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க தரையில் படுத்து. ஸோ ஜங்குக் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு உங்கள் பக்கமாக திரும்பி அப்படியே உட்காந்து கன்னத்தில் கை கொடுத்து உங்களையே பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு மாதிரி அவனோட பார்வை உங்கள் மேலே இருக்குது, ஆனால் அவன் மைண்ட் எங்கேயோ இருக்குது. நம்ம சொல்லுவோம்ல ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சண்ட்டுன்னு, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அவன் உட்காந்துட்டு இருக்கிறான். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே போக நீங்கள் பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் கண்ணை திறக்கும்போது உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஜங்குக் உங்களை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் ஒரு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு டக்குன்னு அப்படியே எழுந்துக்கிறீங்க. இப்போ உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அதே ட்ரெஸ் தான் நீங்கள் போட்டுட்ருக்கிறீங்க, அந்த ரத்தக்கரை படிஞ்ச கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு. ஸோ அது வந்து நீங்கள் உருண்டு புரண்டு தூங்கினதில் நல்லா அங்கங்கே விலகி போய் இருக்குது. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா அந்த கிழிஞ்ச இடத்த தான் அவன் அப்படி பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அவனை பார்த்து முறைக்கிறீங்க. இப்போ நீங்கள் எழுந்து உட்காந்தது கூட அவன் வந்து ரியலைஸ் பண்ணாமல் உங்களையே பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ நீங்கள் கோவமாக அவனை பார்த்துக்கிட்டே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ தான் அவன் வந்து டக்குன்னு ஒரு மாதிரி ரியாலிட்டிக்கு வந்துட்டு திரும்பி உட்காந்துடுறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அவனை கோவமாக பார்த்துட்ருக்குறீங்க. பிகாஸ் எழுந்துக்கும் போதே அவன் உங்களை இந்த மாதிரி ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்கானே அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு. ஆல்ரெடி அவன் மேலே ஒரு கோவம், தென் இந்த மாதிரி வேறு இருக்குது அப்படின்னதும் உங்களுக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஜங்குக் மறுபடியும் உங்களை பார்த்து திரும்பிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வரான். நீங்கள் அப்படியே முறைச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே உங்கள் ஹேண்ட் கேஃபை ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே நல்லா முறைக்கிறீங்க. நீங்கள் முறைக்கிறதே அவனுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி குனிஞ்சிக்கிட்டே வாஷ்ரூம் போகணுன்னா போயிட்டு வா அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் ஒரு முறைச்ச மேனிக்கே அப்படியே பொறுமையாக எழுந்திருச்சு அந்த பெட்டோடைய கார்னரை பிடிச்சி பொறுமையாக வாஷ்ரூம் பக்கத்தில் போகிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி போகும்போது தடுமாறி நீங்கள் விழ போகுவீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டைமும் நீங்கள் தடுமாறிடுவீங்களோன்னு அப்படியே உட்காந்த மேனிக்கு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ நீங்கள் போனவங்க டப்புன்னு திரும்பி பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னதும் உங்களுக்கு இப்போவும் என்ன தாட் ஆகிடுதுன்னா அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அங்கங்கே கிழிஞ்சு போய் இருக்கிறதுனால அவன் அதுதான் அப்படி பார்க்குறான், தப்பாக பார்க்குறான் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்குள்ளே வந்துடுது. ஸோ நீ அப்படியே நல்லா திரும்பிட்டு இந்த வீட்டில் இந்த ஒரு விஷயத்தில் நீ ஒருத்தன் தான் நல்லவன் நினச்சேன், ஆனால் நீயும் இந்த குடும்பத்தில் உள்ளவன்றதை நிரூபிக்கிறல்ல, குடும்பத்தை புத்தி எல்லாமே போகும். முதல்ல ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்களா இல்லையான்றதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அவங்கள பனிஷ் பண்ணணும். அது கூட உங்களுக்கு யாருமே சொல்லித்தரலையா? அதுவும் நான் ஒரு பொண்ணை தப்பே பண்ணியிருந்தாலும் அவளை எப்படி ட்ரீட் பண்ணணுன்றது எல்லா கண்ட்ரி ரூல்ஸ் புக்லேயும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாதுல்ல. உங்கள் குடும்பத்துக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே விஷயம் எந்த பொண்ணை பார்த்தாலும் வாயை பழக்கிறது. நீங்கள்லாம் உண்மையிலே ஆம்பளைங்க தானாடா அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் நீங்கள் இதையே கேட்குறீங்க. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக கோவம் வருது. அவன் பார்த்தது என்னமோ உங்களை பார்த்த ஒரு பரிதாபமோ, தென் அவனுடைய லவ்வை மறைச்சி வைக்க முடியாமல் ஒரு 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 கில்ட் ஃபீல்லையும் தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். ஆனால் நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னதும் அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. ஸோ அப்படியே உட்காந்துட்டு இருந்தவன் நீங்கள் திருப்பி இப்படி கேட்கவும் டக்குன்னு உங்களை இழுத்து அப்படியே பெட்டில் தள்ளுறான். என்னடி ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க? 2 நாள் உங்ககிட்ட நல்ல விதமாக இருந்துட்டா உன் வாய்க்கு வந்து படியெல்லாம் பேசுவியா? என்ன கேட்ட? நான் ஆம்பளையா இல்லையாண்ணா? ப்ரூஃப் பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனோட ஷர்ட்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் கழட்ட நீங்கள் ஒரு மாதிரி நடுங்கிட்டுறீங்க. பிகாஸ்
இந்த மாதிரியெல்லாம் அவன் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணதே கிடையாது. நீங்கள் வேறு ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க. ஸோ உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டு அப்படியே நடுங்கி போய் படுத்துட்ருக்குறீங்க. இப்போ ஜங்குக் அவங்களோட நெக்கு கிட்ட அப்படியே நெருங்கி வரும்போது நீங்கள் அப்படியே சைடில் திரும்பிட்டு அப்படியே ஒரு மாதிரி இறுக்கமாக கண்ணை மூடி அழுக ஆரம்பிக்கிறீங்க. இப்போ ஜங்குக் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அவங்க கண்ணுக்கிட்ட அவனோட கண்ணை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். ஸோ அதுலேருந்து கண்ணீர் வழியுது. அவனால் அதை நம்பவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சி போய் அப்படியே நின்றுட்டுருக்குறான். இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து பொறுமையாக கண்ணை திறக்கிறீங்க. உங்கள் கண்ணு ஃபுல்லாக கண்ணீராக இருக்குது. தென் ஒரு பயம் அதில் அவ்வளோ தெரியுது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போயிட்டு அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவனோட கோட்டை தூக்கி தூர எறிஞ்சிட்டு, ஏன்டி இப்படி இருக்க? ஆ, நீ என் பையனே கிடையாது. நீ என் பையன் இல்லவே இல்லை. என் பையன் இந்த மாதிரி இருக்கவே மாட்டான். அவளுக்கு பிடிச்சவங்களாவே இருந்தாலும் பிடிக்காம கிட்ட வந்தா என்ன பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என் பையன் இல்லை அப்படின்ட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி அவங்கள பார்த்து பேசிகிட்டு இருக்கிறான். இப்போ நீங்கள் ஒரு மாதிரி காம் ஆகிட்டு அவனோட கண்ணை அப்படியே பார்த்துட்ருக்குறீங்க. அதில் அவனுக்கு அவ்வளோ பெயின், அவ்வளோ லவ் எல்லாமே தெரியுது. ஆனாலும் உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்படியே பொறுமையாக பெட்டில் எழுந்து உட்காடுறீங்க. இப்போ ஜங்குக் அப்படியே நீஸ் எல்லாம் மடக்கி உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்கள் நெக்கை டைட்டாக பிடிச்சி அவனோட ஃபேஸ் பக்கத்தில் இழுக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கிறீங்க. அவன் முகத்தில் அவ்வளோ குழப்பம், கண்ணில் அவ்வளோ கோவம். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவனும் உங்களை அப்படியே ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்த்துட்டே இருந்துட்டு, இங்கே பாரு, எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. சத்தியமாக நீ என் பையனே இல்லை. அவளுக்கு அவளை பிடிக்காம அவள் சுண்டு விரலை தொட்டால் கூட அது யாராக இருந்தாலும் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்றது ஹோல் காலேஜுக்குமே தெரியும். ஆனால் இப்போது இந்த பாரு, என்ன நடக்குது, நீ ஏன் இங்கே இருக்க, எதுவுமே எனக்கு தெரியல. அப்படியே மண்டை காயுது. என்ன நடந்துச்சுன்னா அது சொல்லி தொலையேன் அப்படிங்கிறான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே உட்காந்துட்ருக்குறீங்க. இதோ பாரு, இவ்வளோ நாளும் உன்னை பனிஷ் பண்ணது நீ தப்பு பண்ணிட்டேன்றதுக்காக. அதனால உன்னை அடித்தாங்க, நீ கம்முன்னு இருந்த. ஆனால் இப்போ நான் என்ன இன்டென்ஷனில் உன்னை நெருங்கி வந்தேன்றது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் நீ எதுவுமே பண்ணாமல் எப்படி அப்படியே படுத்து கிடந்த? இதோ பாரு வயன், உன்கிட்ட நிறையா சேஞ்சஸ் இருக்குது. நீ ஏன் இங்கே வந்தேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. முதல்ல என் வீட்டுக்குள்ளே ஏன் வந்த? நீ வந்த நேரம் என் அப்பாவுக்கு ஏன் அப்படி ஆச்சு? இதோ பாரு, எனக்கு தெரியும் என் வயன் கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு பொண்ணு கிடையாதுன்னு. ஆனால் ஏன் இதெல்லாம் நடந்துச்சு? உண்மை சொல்லி தொலை அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே அவனோட கையை பொறுமையாக எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அவன் இறுக்கமாக பிடிச்சிட்ருக்கிறான். அவன் கை மேலே உங்கள் கையை வச்சு இறுக்கமாக இழுத்துட்டு அவன் கண்ணை பார்க்குறீங்க. அதில் அவ்வளோ பியூரான லவ் தெரியுது. உங்கள் மேலே இருக்கிற அக்கறை தெரியுது. நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கன்றத அவன் கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கிறான். ஸோ இப்போ உங்களுக்கு மனசுக்குள்ளே எல்லாத்தையும் அவன்கிட்ட கொட்டிடணும், எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படின்னு தோணுது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு சொன்னால் எங்கே அவனும் சேர்ந்து உங்களை ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளாக்கிடுவானோன்ற பயமும் இருக்குது. ஸோ எதையுமே சொல்லாமல் மனசுக்குள்ளே மறைச்சிட்டு, இப்போவும் நான் அதே தான் சொல்கிறேன் ஜங்குக், நான் உன் வயன் கிடையாது. என்றைக்குமே நான் உன் வயனாக இருக்கவே மாட்டேன். இப்போ இல்லை, எப்போவுமே நான் உன் வயன் கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவனை பிடிச்சி தள்ளுறீங்க. லைட்டாக அவன் பின்னாடி போயிட்டு ஒரு கோவத்தில் மறுபடியும் உங்கள் நெக்கை இறுக்கமாக பிடிக்கிறான். அவங்களுக்கு வலிக்குது. என் வயன் எனக்கு தான்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீ நடிக்கிறடி, என்னமோ ஒரு காரணத்துக்காக நடிக்கிற. கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பார்த்துக்கிறேன்டி ஒன்று அப்படின்னு அவன் மனசில் யோசிச்சுட்டு அவன் அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு நகர்ந்து போகிறான். இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருந்துட்டு வாஷ்ரூம் போகிறீங்க. உங்கள் ட்ரெஸ்லலாம் பயங்கரமாக ப்ளட் ஸ்மெல்லு. அவன் அவங்கள நெருங்கும் போது தான் அந்த ஸ்மெல் அவனுக்கு தெரியுது. ஸோ இப்போ அங்கேருந்து அவன் வெளியே போயிடுறான். நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் வாஷ்ரூம்லேருந்து வெளியே வரீங்க. அந்த சின்ன கேப்பில் அவன் வெளியே போயிட்டு உங்களுக்காக ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேஸ் வந்து தொடச்சிட்டே வெளியே வரும்போது அங்கே பெட் மேலே ஒரு பேக் இருக்குது. அப்படியே நீங்கள் பார்த்துட்டு வெளியே வரீங்க. இப்போ ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த பேக் எடுத்து உங்ககிட்ட நீட்டுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க.
அவன் அப்படியே உங்கள பார்த்துட்டே இருந்துட்டு, "என்னடி பார்க்குற? உன் மேலே இருக்கிற லவ்வில் இதெல்லாம் செஞ்சுட்ருக்கேன்னு நினச்சியா? இப்படியே இன்னும் ஒரு நாள் இருந்தேன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடும். உனக்காச்சுன்னா எனக்கும் ஆகும். எனக்கு அந்த கருமெல்லாம் தேவையா? நீ எப்படியும் போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னை காப்பாற்றிக்கிறன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா" அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டு, நீ லவ்வோட வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுத்துருந்தா கூட எனக்கு இது தேவைப்பட்டிருக்காது. இங்கே பார், நீயே என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னால் கூட எனக்கு உன் லவ் தேவையில்லை. நான் சொன்னது தான். ஒன்றை நான் எப்பயோ பிரேக்கப் பண்ணிட்டேன். எனக்கு நீ எப்போவுமே தேவைப்படுறவன் கிடையாது அப்படின்னுட்டு நீங்கள் அப்படியே வாஷ்ரூம்குள்ளே போயிடுறீங்க. அப்படியே உனக்கு பயங்கரமாக கோவம் ஏறுது. சுருன்னு அப்படியே பல்ல கடிச்சிட்டு உங்கள் வாஷ்ரூம் டோரையே பார்த்துட்டு, "அதனால் உனக்கு திமிரு மட்டும் குறையவே குறையலடி" அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறா. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஓடுது. நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு வரீங்க. நார்மலாகவே நீங்கள் ரொம்ப அழகான பொண்ணு. அதுவும் அந்த வெட் ஹேருக்கும் அந்த கேஷுவல் ட்ரெஸ்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க. அவனால் அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அவன் உங்களை வந்து குறுன்னு பார்க்குறான் அப்படின்றது. இருந்தாலும் கண்டுக்காத மாதிரி அப்படியே குனிஞ்சிக்கிட்டு உங்களோட நீங்கள் எப்போ உட்காந்துருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறீங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆக போன இந்த சின்ன கேப்பில் நீங்கள் உட்காந்துட்டு இருப்பீங்கள்ல, அந்த இடத்துல நிறையா பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் அது இதுன்னு இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் அழகாக க்ளீன் பண்ணி அந்த இடத்துல உங்களுக்காக ஒரு மேட்டையும் விரித்து ரொம்ப அழகாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு லைட்டாக திரும்பி ஜங்குகை பார்க்குறீங்க. ஸோ இப்போவும் அவன் உங்களையே பார்த்துட்டு இருக்கிறான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் எதுக்கு அவன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்குறீங்க, அவனையும் பார்க்குறீங்க. ஸோ அவன் அப்படியே ஒரு மாதிரி ரியலைஸ் ஆகிட்டு, "என்ன பார்க்குற?" அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்டில் உட்காந்துடுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் ஓடலை. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்குறீங்க. இருந்தாலும் அவன் உங்களை பார்த்துட்டே இருக்கிறது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ திரும்பி உட்காந்துக்கிறீங்க. அவன் இருந்தாலும் ஒன்று நான் பார்ப்பேன்ற மாதிரி அவ்வளோ அழகாக உங்களை ரசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் ஓடுது. அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த கால் அவன் பிக் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தவன் லேப்டாப் எடுத்து எதையோ சர்ச் பண்ணுறான். ஸோ எதையோ ஒரு மாதிரி ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப ஒரு மாதிரி சீரியஸாகவும் பார்த்துட்டு இருக்கிறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. ஸோ அவன் ஒரு மாதிரி கொஞ்சம் நேரம் ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து வெளியே எந்திச்சு போயிடுறான். உங்களுக்கு ஹேண்ட் கேஃப் போடலை. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அவன் ஒரு மாதிரி பிஸியாக அவன் போனதுனால மறந்துட்டானோ அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. உங்களுக்கு பசி வேறு எடுக்குது. சரி, ஓகே, சாப்பிட ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறீங்க. ஆனால் எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியலை. சரி, ஓகே, நம்மளே வெளியே போயிடலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வருது. ஸோ அப்படியே எழுந்திரிச்சு ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலான்னு ஒரு 4 ஸ்டெப் போகிறீங்க. அங்கே ஒரு சின்ன டேபிள் மேலே ஃப்ரூட்ஸ் கப் இருக்குது. ஸோ அதை பார்த்ததும் சரி, ஓகே, ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி அதில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எடுத்து கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப பசி. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு பாதி ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டோரை ஓப்பன் பண்ணுற சவுண்டு டக்குன்னு ஒரு மாதிரி பயந்துட்டு திரும்பி நிற்கிறீங்க. அப்போ பார்த்தா ஜங்குக் கையில் ஒரு பேஸ்கெட்டோட அப்படியே உள்ளே வந்து நிற்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி வாய் நிறைய அந்த ஃப்ரூட்டை வச்சுட்டு க்யூட்டாக நின்றுட்டுருக்குறீங்க. அவனுக்கு பார்க்கவும் ஒரு மாதிரி சிரிப்பு வருது. இருந்தாலும் அதை ஹைட் பண்ணிவிட்டு அப்படியே டோரை லாக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மென்று முழுங்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற தண்ணி எடுத்து குடிச்சிட்டு மறுபடியும் உங்கள் ப்ளேஸில் வந்து உட்காடுறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே பக்கத்தில் வந்துட்டு அவனோட பெட்டில் உட்காடுறான். ரொம்ப பசிச்சுது, அதான் அதுலேருந்து ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு தயக்கத்தோடு சொல்கிறீங்க. இப்படி போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு. இருந்தாலும் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கொதன்னு சாப்பிட்டுட்டு இருந்தது அவனுக்கு எதுவும் க்யூட்டாக தான் இருந்திருக்கும். அதை நினச்சி அவனுக்கு வந்து ஒரு மாதிரி சிரிப்பு வருது. ஸோ அவன் கையில் இருக்கிற பேஸ்கெட்டை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு, "உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க தான் போன இடத்துல ஒரு சின்ன ஒர்க், அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, பொடி" அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே அவனை நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்ன தான் அவன் உங்களை ஹர்ட் பண்ணாலும் அவங்க மேலே இருக்கிற அந்த லவ்,
அவ்வளோ அழகா வெளிப்பட்டுட்டே இருக்கு. அத அவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த இடத்துல அவன நீங்க எந்த விதமா எது சொல்லியும் ஹர்ட் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு தாட்ல அத அவன்கிட்டேருந்து வாங்கிட்டு நீங்க பாட்டுக்கு ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. இப்ப நீங்க சாப்பிடும்போது தான் உங்களுக்கு தெரியுது, அது உங்க காலேஜ் டேஸ்ல ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டா நீங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அத வந்து பொறுமையா வந்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே அவன நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஸோ அவன் எதுவுமே சொல்லல. அவன் பாட்டுக்கு மொபைல ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். அவங்க பேஸ்கெட்குள்ள இன்னொரு செட் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் பாக்ஸும் இருக்கு. ஸோ 2 பேருக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கான்றது அது அழகாவே தெரியுது. இருந்தாலும் அவன் எதையுமே எடுத்துக்காம உங்களுக்கே கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்துட்டு, நீங்க அப்படியே அந்த பாக்ஸ பொறுமையா கையில எடுக்கிறீங்க. அவன் சைடு கண்ல உங்கள நோட் பண்றான். இருந்தாலும் கண்டுக்காத மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறான். நீங்க அப்படியே ஒரு கையில அந்த சாண்ட்விச்ச வச்சு சாப்பிட்டுக்கிட்டே, இன்னொரு கையில அந்த பாக்ஸ் எடுத்து, அ அ "உனக்கு?" அப்படின்றீங்க. ஸோ அவன் அப்படியே லைட்டா திரும்பி பார்க்குறான் உங்கள. நீங்க அப்படியே அத கையில நீட்டிட்டு, ஒரு கையில வச்சு சாப்பிட்டுக்கிட்டு, ஒரு மாதிரி அழகா இருக்கீங்க. என்னதான் நீ வந்து இந்த மாதிரி அவன வந்து ஹர்ட் பண்ற மாதிரி பண்ணுனாலும், உனக்குள்ள இருக்கிற அந்த சைல்டிஷ்னஸ் அது எப்பவுமே அவன்கிட்ட மட்டும் தான் வெளிப்படுன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். இப்பவுமே அது உங்களையும் மீறி அழகா வெளிப்படுறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் அவங்கள ஹர்ட் பண்ணுறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இப்போ உங்கள் கையில இருந்து அந்த பாக்ஸை வாங்கிட்டு உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்றான். ஸோ 2 பேருக்குமே உங்களோட காலேஜ் டேஸில் கேஃபிடேரியாவில் நீங்கள் 2 பேருமே ஒன்றா உட்காந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றது, தென் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கிறது, அது எல்லாமே மைண்டுக்குள்ளே ஓடுது. அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது 2 பேருக்குமே 2 பேர் மேலேயும் ஒரு விதமான ஃபீல் வருது. ஸோ ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க, தென் ஒருத்தர் ஒருத்தர் அவாய்டும் பண்ணிக்கிறீங்க. ஒரு மாதிரி அந்த சிச்சுவேஷன் சைலண்ட்டாக போனாலும் அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஹிடன் லவ்வை அழகாக வெளிப்படுத்துது. ஸோ இப்படியே டைம் போக, இப்போ டக்குன்னு உங்கள் ரூம் டோரை யாரோ நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஸோ ஜங்குக் அப்படியே வேகமாக எழுந்துச்சு உங்கள் பக்கத்தில் வந்து டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஹேண்ட் கேஃபை போட்டு விட்டுட்டு ஓரமாக உட்கார வச்சுட்டு அப்படியே போய் டோரை ஒரு பக்கமாக லைட்டாக மட்டும் அவன் மட்டும் தெரிகிற மாதிரி ஓப்பன் பண்ணி வெளியே பார்க்குறான் யாருன்னு. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து உள்ளே அடிபட்டு இருக்கும்போது ஒரு மெய்டு வந்து உங்களை நக்கலாக பார்த்துட்டு போயிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மெய்டு தான். அது ஒரு மாதிரி கையில் நிறைய திங்ஸோடு வந்து நிற்குது. அதை பார்த்ததும் ஜங்குக்கு ஒரு மாதிரி கோல்டாக வந்து ஃபேஸ் வச்சுட்டு, "ஓகே, இங்கேயே வச்சுட்டு போ, நான் பார்த்துக்குறேன்" அப்படிங்கிறான். ஸோ அந்த மெய்டும் எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே ரூம் வாசல்லே வச்சுட்டு அங்கேருந்து போயிடுது. ஸோ அந்த மெய்ட் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா ஜங்குக் நல்லாவே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் வெளியே இருந்து உள்ளே எடுத்துகிட்டு வரான். ஆக்சுவலாக அது உங்களோட திங்ஸ் தான். நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது மெய்ட் ரூமில் உங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அந்த திங்ஸ் எல்லாம் கேட்டு விட்டுருந்துருப்பான். ஸோ அதுதான் இப்போ அந்த மெய்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இப்போ அதெல்லாம் எடுத்து உங்கள் பக்கத்தில் வைக்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இதெல்லாம் எதுக்கு இவன் எடுத்துகிட்டு வர சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டு டோரை ஃபுல்லாக நல்லா லாக் பண்ணி விட்டுட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் பெட்டில் வந்து உட்கார்றான். நீங்கள் கீழே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் அந்த திங்ஸையும் பார்த்துட்டு அவனையும் பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு என்னங்கிற மாதிரி ஐப்ரோஸ் மட்டும் ரேஸ் பண்ணி கேட்குறான். "இதெல்லாம் என்னோடய திங்ஸ் ஆச்சே, இதை எதுக்காக இங்கே எடுத்துகிட்டு வர சொன்னேன்?" அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாக கேட்குறீங்க. அப்போ அவங்கள ஒரு மாதிரியாக பார்த்துட்டே இருந்தவன், "இப்போ என்ன, உனக்கு டெய்லியும் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்ருப்பாங்களா? எனக்கு என்ன வேறு வேலை இல்லை? ஏதோ அவசரத்துக்கு ஒன்று வாங்கி கொடுத்தேன், அதுக்காக டெய்லியும் வாங்கி கொடுப்பேன்னு நினச்சியா? நான் என்ன நீ வச்ச ஆளா?" அப்படின்னு கேட்குறான். இப்போ உங்களுக்கு சுருன்னு கோவம் வருது. நானும் அவன்கிட்ட ட்ரெஸ் கேட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் முறைச்சிட்டு உக்காந்துட்ருக்குறீங்க. "என்னடி முறைக்கிற? எப்படியும் நீ இங்கே தானே இருக்க போகிற, அதுக்காக டெய்லியும் உனக்கு ஒன்று ஒன்று வாங்கி எல்லாம் கொடுத்துட்ருக்க முடியாது, அதான் எடுத்துகிட்டு வர சொன்னேன்" அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருந்தவங்க ஒரு மாதிரி கோவமாக திரும்பிக்கிறீங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஏதாவது பண்ணுனா, அதாவது இந்த மாதிரி உங்களை வெறுப்பேற்றுற மாதிரி பேசுனா நீங்கள் கடுப்பாவீங்கன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். அவன் அப்படியே உங்களை பார்த்து லைட்டாக ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, "என்ன எவ்வளோ கடுப்பேற்றுற, இரு உன்னை பார்த்துக்கிறேன்"
அப்படின்ட்டு ஒரு மாதிரி இந்த பக்கம் திரும்பிட்டு லேப்டாப் எடுத்து அதை ஓப்பன் பண்ணி அவன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ நீங்களும் உங்கள் திங்ஸு, பேகு எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு அப்படியே உங்கள் பேக்லேருந்து ஒரு புக்கு எடுக்கிறீங்க. ஆக்சுவலி அது உங்களோட ஃபேவரட் புக். அந்த புக்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஃப்ரீ டைம்லலாம் நீங்கள் அந்த புக்கை ரீட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போ அந்த புக்கை எடுத்து அப்படியே புரட்டுறீங்க. ஜங்குக்கு ஏதோ சத்தம் கேட்குதுன்னு லைட்டாக திரும்பி பார்த்தா நீங்கள் ஒரு புக்கை எடுத்து புரட்டிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலி காலேஜ் டைம்ஸ்லேருந்தே உங்களுக்கு புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குன்றது ஜங்குக்கும் தெரியும். ஸோ நீங்கள் அதை புரட்டிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வருது. ஸோ உங்களையே பார்த்துட்டே இருக்கிறான். இப்போ நீங்கள் இந்த புக்கை புரட்டிட்டு அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. ஸோ ஜங்குக்கும் அவனுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. இப்போ ஜங்குக்கு ஒர்க் முடிச்சுட்டு அவனுடைய லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி அங்கே ஓரமாக வச்சுட்டு கேஷுவலாக திரும்பி பார்க்கும்போது நீங்கள் ஒரு கையை உங்களோட தலையில் நல்லா முட்டு கொடுத்து வச்சுட்டு இன்னொரு கையில் புக்கை வச்சு படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. அந்த புக்கு அப்படியே உங்கள் கையில் இருக்குது. இப்போ ஃப்ரெண்டில் அப்படியே பார்க்குறான் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னு. ஸோ ஒரு மாதிரி அழகாக இருக்கீங்க. இப்போ அந்த புக்கை அப்படியே உங்கள் கையிலேருந்து உருவி எடுத்துட்டு அந்த புக்கை என்ன புக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அது ஏதோ ஒரு இங்கிலீஷ் நாவல். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் அவனோட பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே புரட்ட ஆரம்பிக்கிறான். ஒரு மாதிரி ஒரு 4-5 பேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அதுக்குள்ளேன்னு ஏதோ விழுகுது. என்னது இது, ஏதோ ஃபோட்டோ மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே குனிஞ்சு அதை கையில் எடுக்கிறான். அது புரண்டு விழுந்திருக்கும். ஸோ அதை திருப்பி பார்க்கும்போது அதில் ஒரு பையனோட ஃபோட்டோ இருக்குது. அது வேறு யாரும் இல்லை, சிமன் தான். ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் ஒரு மாதிரி அவனுக்கு கடுப்பாகுது. இவளோட புக்குக்குள்ளே ஒரு பையனோட ஃபோட்டோவா அப்படிங்கிற மாதிரி. ஸோ கடுப்பாயிட்டு அந்த ஃபோட்டோவையும் பார்த்துட்டே இருக்கிறான். அதில் வேறு நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஒரு மாதிரி க்ளோஸாக க்யூட்டாக செல்ஃபி எடுத்த மாதிரி இருக்குது. அதை நீங்கள் குட்டியாக ஃபோட்டோவாக ரெடி பண்ணி அந்த புக்குக்குள்ளே வச்சுருக்குறீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இருக்கீங்க 2 பேரும். தென் ரொம்ப க்ளோஸாக வேறு இருக்கிறீங்க. அதை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாகுது. இந்த மாதிரியெல்லாம் அவன் கூட தான் நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க. இப்போ என்னென்னா இன்னொரு பையன் கூட இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் உங்களை மறைச்சி பார்க்குறான். நீங்கள் நல்லா அந்த பொசிஷன்லேயே உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ அந்த புக்குக்குள்ளேருந்து இன்னொன்று என்னமோ கீழே விழுகுது. அவன் அப்படியே குனிஞ்சு பார்க்குறான். ஒரு பென்னு. ஸோ அந்த பென்னை கையில் எடுக்கிறான். அந்த பென் எடுத்ததுக்கப்புறமேட்டு தான் அவனுக்கு தெரியுது அது நார்மல் பென் கிடையாது. ரொம்ப ரொம்ப லக்ஸரியாக இருக்கக்கூடியவங்க மட்டுமே யூஸ் பண்ணுற ஒரு கோல்டு பென். அதை கையில் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்டு, இது எப்படி இவக்கிட்ட, இது கேஷுவலாக எல்லார் கையிலையும் கிடைக்கிறது கிடையாது, இது ரொம்ப ரொம்ப ரேர் பீஸ் ஆச்சு, அப்பா கிட்ட கூட இந்த மாதிரி பென் கிடையாது, இவக்கிட்ட எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அந்த பெண்ணையே பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. டக்குன்னு எழுந்திரிச்சு அவனோட லேப்டாப் ஓப்பன் பண்ணி உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருப்பான் இல்லையா, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் செக் பண்ணுறான். உங்களை பற்றின உங்கள் ஃபேமிலி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அதில் பார்க்குறான். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் பிரதர், சிஸ்டர் யாரை பற்றின எந்த டீட்டெயிலுமே இல்லை. நீங்கள் ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்த பொண்ணு அப்படின்னு தான் இருக்குது. உங்களுக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அவனுக்கு இன்னுமே ஒரு குழப்பம். ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்த பொண்ணுக்கு எப்படி இந்த பெண் கிடச்சிருக்கும்? இதை யாருமே அவ்வளோ ஈஸியாக கிஃப்ட் பண்ணிட மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க அசந்து. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. வயன், உண்மையிலே நீ யார்? உனக்கு என்ன தான் பிரச்சனை? என்கேக்குள்ளே எதுக்காக நீ வந்த? நீ நிஜமாகவே இந்த கண்ட்ரி பொண்ணு தானா, இல்லை உனக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா? கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, இன்னும் என்னென்ன சுவாரஸ்யமான கதையெல்லாம் வெளியே வரப்போகுதுன்றத அடுத்தடுத்த பாட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். டாட்டா, பாய்.